கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு துவங்கி தற்போது நடந்து வருகிறது. இதில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அவரை தொடர்ந்து பாமக வேட்பாளர் சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா 438 வாக்குகள் தற்போது வரை பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் முதலாவதாக காலை 8 மணிக்கு அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் தபால் வாக்குகள் வைக்கப்பட்டிருந்த அறை என்பது வேட்பாளர்கள் மற்றும் தேர்தல் முகவர்கள் முன்னிலையில் திறக்கப்பட்டது. திறந்து முதலாவதாக தபால் வாக்குகள் எண்ணக்கூடிய பணி நடைபெற்று வந்தது. இந்த பணியின் போதுதான் திமுக முகவர்களுக்கும் பாமக முகவர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு தபால் வாக்குகள் அதில் அந்த வேட்பாளருக்கு பக்கத்திலேயே ஒரு கட்டம் இருக்கும். அந்த கட்டத்தில் பேனாவில் குறிப்பார்கள் எந்த வேட்பாளருக்கு நான் வாக்கு செலுத்துகிறேன் என்பது. அப்படி திமுக வேட்பாளருக்கு அந்த வாக்கு செலுத்துவதாக டிக் செய்திருந்த அந்த ரைட் மார்க் என்பது ஒரு சிறிய அளவு அடுத்த ஒரு மேல் இருக்கக்கூடிய கட்டத்தில் பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக இந்த வாக்கை செல்லாத வாக்காக அறிவிக்க வேண்டும் என பாமக முகவர்கள் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடத்தக்கூடிய அந்த மையத்தின் அதிகாரியிடம் கோரிக்கை வைத்தனர். ஆனால் திமுகவினரோ இதில் 99% எங்களது வேட்பாளருக்கு அருகில் தான் அந்த குறியீடு இருக்கிறது, அது நீட்சிதான் அந்த இன்னொரு அந்த கட்டத்திற்கு சென்றிருக்கிறது. அதனால் இதை எங்களுக்கு திமுகவுக்கு செலுத்தப்பட்ட வாக்காக ஏற்க வேண்டும் எனவும் இந்த வாக்குவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த வாக்குவாதம் சற்றே கூச்சல் குழப்பம் முற்றிய நிலையில் தான் அந்த இடத்துக்கு வந்த திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் அந்த வாக்கை ஒதுக்கி வைத்து விடுங்கள், அதை பின்பு பார்த்துக் கொள்ளலாம். ஏனென்றால் தற்போதைய நிலையில் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வாக்குவாதம் என்பது தேவையற்றதாகிவிடும் என்று நினைத்திருக்கக்கூடும். அதனாலேயே அவர் அங்கு அந்த வாக்கை தனியாக எடுத்து வைத்து விடுங்கள், அதை பின்பு பார்த்துக் கொள்ளலாம், தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கையை நடத்துங்கள் என கூறியதன் அடுத்து தற்போது மீண்டும் அந்த வாக்கு எண்ணிக்கை துவங்கி சுமூகமாக நடந்து வருகிறது. தற்போது வரை எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. அந்த வாக்கு எண்ணக்கூடிய பனையபுரம் பள்ளியில் 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. தேர்தல் அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய அந்த அறையை தவிர்த்து அந்த பள்ளியை சுற்றிலுமே காவல்துறை மிகுந்த ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது வரை தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வரக்கூடிய திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது.